மனதில் ஏதோ கஷ்டம், அவன் கவலையை எப்படி மேற்கொள்றதுன்னு தெரியல, அது கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெஸ்னால் அவதிப்பட்டு அதன் மூலமாக சரீர நோய் வந்தது. இப்போ அதெல்லாம் குறைஞ்ச உடனே இது நல்லா ஆயிடுச்சு, இது ஒரு பெரிய சுகமா, இது ரியல் வியாதியே கிடையாது அப்படின்னு அவன் கேள்வி கேட்குறான். இருந்தாள் இதுக்கு இந்தம்மா எப்படி பதில் சொல்லணும்லாம் பார்த்துட்டு இருக்கான். நல்லா அருமையாக பதில் சொல்லிச்சு. ஜானி, இந்த நோயை தானே உங்கள் டாக்டருங்களும் உங்கள் ஆஸ்பத்திரியும் குணமாக்க முடியாமல் இருக்குது. ரியல் நோயோடு போனால் குணமாக்கிடுறான், ஏதாவது மருந்து இருக்குது. உண்மையான நோய் வெறும் ஃபிசிக்கல் நோயின்னு போனால், சரீர நோயின்னு போனால் அதுக்கு ஏதோ மருந்து இருக்குது, மாத்திரை இருக்குது, டாக்டர் இருக்கிறாரு, அறுவை சிகிச்சை அதெல்லாம் இருக்குது, சரி பண்ணிடுறாங்க. மனது பாதிக்கப்பட்டது நிமித்தமாக சரீரம் பாதிக்கப்பட்டிருக்குதுன்னா இவன் சரீரத்தை என்னதான் நோண்டியும் பிரயோஜனம் இல்லை, என்ன மருந்து கொடுத்து பிரயோஜனம் இல்லை, எத்தனை முறை அறுத்தும் பிரயோஜனம் இல்லை. மனதை சரி பண்ணும். மனதை சரி பண்ணுறது யாரு? அதுதானே உங்கள் டாக்டரால் முடியல. வெறும் தூக்க மாத்திரை கொடுத்து தூக்க வைக்கிறாங்க. மனதை சரி பண்ண முடியலையே, அவனுடைய பாரத்தை போக்க முடியலையே, அவனுடைய பாவத்தை போக்க முடியலையே, அவனுடைய அவமானத்தை நீக்க முடியலையே, அவனுடைய பாவ தோஷத்தை நீக்க முடியலையே, அவனுடைய குற்ற உணர்வை போக்க முடியலையே. அதுதானே முடியாமல் இருக்கிறாங்க. அதைத்தானே என்னுடைய இயேசு பண்ணுகிறாருன்னு சொன்னம்மா. நீதிமொழிகளில் ஒரு அருமையான வசனம் இருக்குது. 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஔஷதம்னு ஆயின்மெண்ட்டு. மனமகிழ்ச்சி என்னவா? நல்ல ஔஷதம், நல்ல மருந்து, மருந்து மாதிரி அப்படின்றாங்க. மனமகிழ்ச்சி ஒரு மருந்து மாதிரி, டானிக் மாதிரி. இந்த மனமகிழ்ச்சி இருந்தாலே நல்ல ஆரோக்கியம் உண்டாகும். மகிழ்ச்சியாக இருந்தீங்கனாலே நல்ல ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள்ன்றது தான் அதனுடைய இது. அடுத்த லைன் பாருங்கள். முறிந்த ஆவியோ, மனமகிழ்ச்சி இல்லை, உள்ள துக்கம் வந்துருச்சு, அவமானம் வந்துருச்சு, பாவம் வந்துருச்சு, குற்ற உணர்வு வந்துருச்சுன்னா அந்த முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும், ஆளை வயசானவன் ஆக்கிடும், சீக்கிரம் கொண்டுடும். எப்பேற்பட்ட ஒரு சத்தியம் என்பதை கவனியுங்கள். இங்கிலாண்டில் இந்த நியூராலஜி சைக்காட்ரி பற்றிய ஆர்கைவ்ஸ் இருக்கிறது. பல பேர் ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதி அதையெல்லாம் ஆர்கைவ்ஸில் வச்சுருக்கிறாங்க. அதில் ஏதோ ஒரு ஆராய்ச்சி கட்டுரையில் இப்படி ஒரு லைன் வருதான். ஹோப் அண்ட் ஃபெய்த் and the purpose in life is medicinal. நம்பிக்கை, விசுவாசம், வாழ்க்கையின் நோக்கம் ஆகியவைகள் மருந்தை போன்றவைகள். ஒருத்தனுக்கு நம்பிக்கை கிடைச்சிருச்சுன்னா, விசுவாசம் வந்துருச்சுன்னா, வாழ்க்கையின் உன்னதமான லட்சியம் நோக்கம் அவனுக்குள்ளே நிரப்பிடுச்சுன்னா, அதுவே அவனுக்கு நோயை குணமாக்குற மருந்து மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. இது